ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இந்த நாளில் சுவிசேஷம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் காலையிலிருந்து இந்த மாலை வரை நம்மை ஆசீர்வதித்து தொடர்ச்சியாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளிலே தொடர்ந்து முன்னேறி கடந்து போக தேவன் நமக்கு உதவி செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாளை தினத்தில் உலகம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நாளை நினைவு கூறுகிற அந்த நாட்களை நோக்கி நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகம் முழுவதும் நடக்கிற காரியங்களை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். பலவிதமான காரியங்கள் அங்கே மிடில் ஈஸ்டில் உண்டாகிக்கொண்டே இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே உண்டாகிற இந்த காரியங்கள் உலகம் முழுதும் பாதிக்கும் என்பதை தொடர்ச்சியாய் மரணத்த நிகழ்ச்சியிலும் நித்திய ஜீவன் நிகழ்ச்சியிலும் நம் தொடர்ந்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். எனவே மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனமாய் வாழ்ந்து கொள்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தேவனோடு சஞ்சரியுங்கள், தேவனோடு நடங்கள், அவர் சொல்லுகிற காரியத்தை கேளுங்கள். அவர் சொல்லுகிறபடி நீங்கள் நடக்க ஆரம்பித்தீங்கன்னா தேவன் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை தொடர்ச்சியாய் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில் எல்லாமே இந்த வாரத்தில் அந்த பரிசுத்த வாரங்களில் அவர்கள் ரொம்ப பிஸியாக இருந்தபடியால் எல்லா வாரமும் பரிசுத்த வாரம் தான் இரத்தத்தினால் கழுவப்பட்டால், ஆனால் பாரம்பரியமாய் குறிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே எல்லா சபையின் காரியங்களிலே அவர்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறபடியால் பாஸ்டங்க நம்மக்கிட்ட வந்து இந்த சுவிசேஷன் நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தைகளை சேர்ந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே நிகழ்ச்சி தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த செயின் கட்டாகக்கூடாது என்பதுக்காக தொடர்ச்சியாய் நான் உங்களோடு கூட ஆவியானவர் என் மூலியமாய் உங்களோடு கூட பேசப்போகிறார். போன சுவிசேஷ நிகழ்ச்சியில் நீங்கள் பார்ப்பீர்களானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து இந்த நாள் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொள்ள போகிறோம். ஏன்னா 26ஆம் வசனம் வரை நாங்கள் முடித்திருக்கிறோம். நீங்கள் பார்ப்பீங்கன்னா மத்திய எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் பூரணமாய் முடிக்கப்பட்டு லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இப்போது இந்த 5ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முந்தி சுவிசேஷத்தை நீங்கள் கேட்க வேண்டுமானால் கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா என்ற யூடியூப் சேனலில் அவைகள் எல்லாம் பதிவிடப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் ஒவ்வொரு எபிசோடாக கவனிக்க முடியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் பார்க்குறாங்க என்பது எனக்கு முக்கியமல்ல. தேவன் எனக்கு சொன்னதை அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் செய்து வருகிறேன். கேட்கதும் கேட்காமல் போவதும் ஷேர் பண்ணுவதும் பண்ணாமல் போவதும் உங்கள் கரத்தில் உள்ளது. எனவே ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக ஆண்டவர் பலப்படுத்தி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். போன பகுதியில் நீங்கள் ஊழியர்களோடு கூட உட்காந்து பேசும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு மன்னித்து ஒரு திமிர்வாதக்காரனை சுகமாக்கினதை நாம் தியானித்திருப்போம். இப்போது 27ஆம் வசனத்திலிருந்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் மத்தேயுவை அவர் அழைக்கிற அழைப்பை குறித்து இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. 32ஆம் வசனம் வரை அவைகள் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்க இவைகளெல்லாம் நடந்த பின்பு அப்படின்னு தான் ஆஃப்டர் தீஸ் திங்ஸ் he went out and saw a tax collector named Levi sitting in the tax office and he said to him, follow me என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. லேவி எண்ணக்கூடிய இந்த மத்தேயு அவர் வந்து டாக்ஸ் கலெக்டர். அதாவது எப்படி இருக்கும்னா இந்த ரோமர் அரசாங்கம், இந்த ரோமர்கள் அந்த இடத்துல அந்த நாட்களில் ஆளுகை செய்து கொண்டிருந்தபடியால் அதுதான் தானியேல் பார்க்கக்கூடிய அந்த இரும்பின் ஆளுகை, அதாவது அந்த கால்கள் என்ன சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் அந்த ஆளுகைக்குள் இருக்கும்போது ரொம்ப கடுமையான டேக்ஸுகளை வசூலிப்பாங்க. எல்லா இடத்துலையும் டேக்ஸ், எதுக்குமே டேக்ஸ், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது யூத ஜனங்களே அவர்கள் அதை வசூலிப்பதற்காக அந்த கவுண்டரில் உட்கார வைப்பாங்க. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்த நாட்களிலும் அவர் இந்த டேக்ஸ் கலெக்டர்களெல்லாம் சந்தித்து பேசினார். புரியுதா? நீங்கள் சகேயோ பார்க்கலாம், சகேயோ கூட நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து வாங்கின எல்லாவற்றையும் திரும்பி கொடுத்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அந்த மாதிரி பணம் வசூலிக்கக்கூடியவர்கள் சகேயு தனக்காக வசூலித்திருக்கலாம். ஆனால் இவர்கள் இந்த டாக்ஸ் கலெக்டர் ரோம அரசாங்கத்துக்காக வசூல் செய்கிறார் மத்தேயு. அவர் அதை ஒரு வேலையாக பார்த்தார். ஆனாலும் அந்த நாட்களில் இருந்த ஜனங்கள் மத்தேயுவை வந்து ஏற்றுக்கொள்ளவே. காரணம் என்ன அப்படின்னா டாக்ஸ் கலெக்டர்களை கண்டு அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல். காரணம், நம்ம சம்பாதிக்கிற பணத்தை இவங்க வாங்கிட்டு போய்ட்றாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் அது மத்தேயு தனக்காக வசூல் செய்யலை. அவர் அந்த உத்தியோகத்தை, அந்த வேலையை பார்க்கிறார். ரோமர்களுக்கு அவர் வேலை செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு டாக்ஸ் ஆஃபீஸில் உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அவர்
இப்போ இயேசு இந்த காரியங்களெல்லாம் முடித்து அந்த பக்கமாக போகும்போது அவன் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு அவனை பார்த்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ என்பதை சொல்லுகிறார். இப்போ இதுவரை மத்தேயும் இயேசுவை சந்தித்தார்களா அப்படின்னா இல்லை. ஒருவேளை மத்தேயு இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பலவிதமான அற்புதங்கள் அந்த பகுதிகளில் நடந்து கொண்டே இருந்தது. இயேசுவின் நாமத்தை திரளான ஜனங்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். குருடர்களிலிருந்து, சப்பானிகளிலிருந்து, நசரனாக இயேசு எங்கே, நசரனாக இயேசு இல்லை, தாவீதின் குமாரனாக இயேசு எங்கே அப்படின்னு தேட ஆரம்பித்தார்கள். காரணம், அற்புதத்தை பெறும்படி. ஒரு சில ஜனங்கள் உணவுக்காக பின்பற்றினார்கள், ஒரு சிலர் அற்புதங்களுக்காக பின்பற்றினார்கள், ஒரு சிலர் வசனத்தை கேட்பதற்காகவே பின்பற்றினார்கள் என்பதை பல கூட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பல கூட்டங்கள் அவரை எதிர்க்க பின்பற்றினார்கள், அவர்கிட்ட எடுக்கு முடுக்கா கேள்வி கேட்க பின்பற்றினார்கள். பலவிதமான காரியங்கள் அவரை சூழ்ந்து இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவர் செய்த 3 வருஷ ஊழியத்தில் பலவிதமான காரியத்தை அவர் மேற்கொண்டிருந்தார் என்பதை நாம் வேதத்தை வாசித்து தெளிவாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டாக்ஸ் ஆஃபீஸில் இவர் உட்கார்ந்திருக்கிற இவரை இயேசு அழைக்கிறார். புரியுதா சொல்றது? இயேசு அழைக்கிறார். அழைப்பு என்பது சாதாரணமானதே அல்ல. அதுவும் உலகத்துக்குள் வந்திருக்கிற தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், மாம்சத்தின் வடிவத்தில் வெளிப்பட்டிருக்கிறவர் மத்தேயுவை அழைக்கிறார். அழைத்த போது பைபிள் சொல்லுகிறது, so he left all, rose up and followed him. What a beautiful sentence. அவன் சொல்ற, so he left all, எல்லாவற்றையும் விட்டு விட்டான். ஒரே ஒரு நிமிஷத்துல ஒருவன் தன் செய்திருந்த தொழிலை தூக்கி எரிந்து விட்டு வரக்கூடியவனாய் மத்தேயு காணப்பட்டான். அவன் பெற்ற அழைப்பு சாதாரணமானதல்ல. பின்காலத்தில் மத்தேயுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவரையும் கொலை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள மத்தேயின் அழைப்பு இருந்ததை பார்க்கிறோம். 1வது நூற்றாண்டிலே இவர்கள் எல்லாம் ரோமர் அரசாங்கத்தின் கீழே வேலை பார்த்தவர்கள். நல்ல வேலை, அவருக்கு நல்ல பணம், அதே நேரத்தில் ரோமர் வட்டாரத்தில் நல்ல மரியாதை. ஆனால் யூதர் வட்டாரத்தில் அவருக்கு மரியாதை இல்லை. காரணம், அந்த ஜனங்கள் இவன் டேக்ஸ் வசூலிக்கிறதுனால. ஏன்னா இவர் தான் கனெக்ட் பண்ணி சொல்லணும். ரோமர்கள் காவல் காப்பார்கள், ரோமர்கள் அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் இவன் தான் கணக்கு பண்ணி சொல்லணும் எல்லாத்தையும். அப்போ கணக்கு போடும்போது ஒருத்தரை அவன் மன்னிக்கவும் முடியும், ஒருத்தரை அவன் பைபாஸை பண்ண முடியும். நம்ம மத்தேயு அப்படி பண்ணதா சரித்திரத்தில் சொல்லப்படவில்லை. எனவே அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்னால ஜனங்கள் அவனை வெறுத்தார்கள். அந்த வெறுப்பு இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவரோடு கூட இருக்கிற சீஷருங்க இருக்கிறாங்க. அதாவது பேதுரு இருக்கிறாரு, யாக்கோபு இருக்கிறாரு, ஆண்ட்ரூ இருக்கிறாரு, அதுக்கப்புறமா யோவான் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. அதன் நடுவில் இவரும் அழைக்கப்படுகிறார். அப்போ அழைக்கப்பட்ட போது ஒரே ஒரு நொடியில் யோசித்து பாருங்க. ஸோ he left all, rose up and followed him. எல்லாவற்றையும் அந்த இடத்துல விட்டு விட்டார். ஒருவேளை கியூவில் நின்று இருந்திருக்கலாம், டாக்ஸ் கட்டுறவங்க, ரோமர் பாதுகாக்கிற ரோமன் கூட இருந்திருக்கலாம். ஸோ இவங்களெல்லாம் கூட இருந்தாலும் அவன் அதை விட்டு உடனே இயேசுவை பின்பற்றினான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் அழைக்கிற அழைப்புக்கு நீங்கள் செவி கொடுத்திருக்கிறீர்களா? சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் எந்த வேலையேனா செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அதுதான் அவன் வாழ்வாதாரமே. அந்த நாட்களில் அவன் எதற்காக அங்கே போய் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வேலை பார்த்தான் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் அவனை திட்டினாலும் வேலை பார்த்தான். சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த தாய் தகப்பன் கூட அவனை புறக்கணித்து இருந்தார்கள். காரணம், அவன் இந்த வேலை பார்ப்பது நிமித்தமாக. இந்த வேலையில் யாருக்கும் பிரியமில்லை. ஆனால் மத்தேயு செய்து கொண்டிருந்தார் என்பதை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். எனவே ரொம்ப கவனமாய், துல்லியமாய், தெளிவாய் நீங்கள் அறிந்து கொண்டு தேவனோடு கூட இடைப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு ரொம்ப தெளிவாய் காண்பிக்கிறார். மத்தேயு தேவனுடைய அழைப்புக்கு செவி கொடுத்து அவன் நடக்க ஆரம்பித்தான் என்பதாக வேதத்தில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவனோட நடக்கவும் தேவனோட வாழவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது சத்துருவின் எல்லா தந்திரங்களுக்கும் உங்களை விலகி காத்த அற்புதமான பாதையில் தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு வருவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். மத்தேயு உடனே விட்டு எழும்பி இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கு இந்த அழைப்பை நீங்கள் பெற்றால் பின்பற்றுவீர்களா என்று யோசித்து பாருங்கள். ரொம்ப கடினமான ஒன்று. ஆனால் மத்தேயு சுலபமாய் அவைகளெல்லாம் விட்டு இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது சுவிசேஷமாய் நமக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. 28 அதிகாரங்களை அவர் ரொம்ப துல்லியமாய் தெளிவாய் இயேசுவோடவே இருந்து எழுதுகிறார். பிறப்பையும்
அதாவது வம்ச வரலாறையும் மரியாளிடத்தில் கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து கொண்டு ரொம்ப தெளிவாக எழுதி வைத்திருக்கிறபடியால் தான் இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டு. இது 1வது நூற்றாண்டில் அவர் எழுதி வைத்தது. இந்த 21ஆம் நூற்றாண்டிலையும் அவைகள் தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். இந்த மத்தேயுவை குறித்து எசேக்கியேல் 1:10 எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். அந்த எசேக்கியேல் இந்த மத்தேயு குறித்து சிங்கத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறார். காரணம் தைரியம் இதயம் கொண்டவர். காரணம் வேலையை ஒதிரிவிட்டு, தன் செய்து கொண்டிருந்த வேலையை ஒதிரிவிட்டு உடனே இயேசுக்கு கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு அப்படி கீழ்ப்படியக்கூடியவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இந்த தேவை எப்படி சந்திக்கும், அந்த தேவை எப்படி சந்திக்கும். ஏன்னா இன்னைக்கு ஊழியமாக என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, வியாபார முறையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. வியாபார முறையில் எல்லாரையும் நான் சொல்லலை, ஆனால் செய்து கொண்டிருக்கிறவங்களை சொல்கிறேன். வியாபார முறையில் நான் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், இங்கே போனால் எனக்கு என்ன காணிக்கை கிடைக்கும், இதை செஞ்சால் எனக்கு என்ன காணிக்கை கிடைக்கும், அவங்க வீட்டுக்கு போனால் எனக்கு என்ன காணிக்கை கிடைக்கும், இவங்க என்ன கொடுப்பாங்க, அவங்க என்ன கொடுப்பாங்க என்ற நோக்கத்தோடுவே வாழுகிறோம். ஆனால் வேதத்தில் வாழ்ந்த ஊழியர்கள் எல்லாம் நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களானால் எத்தனையோ பேர் கொண்டு வந்த கோடிக்கணக்கான பொக்கிஷங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு அவர்கள் முன்னேறி கடந்து போகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அடிமையாய் போன தானியேல் நீங்கள் பைபிளில் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, பில்ஷேஷார் அவனுக்கு சொல்கிறான், எல்லாத்தையும் கொடுக்குறேன், இதில் என்ன எழுதுனது எனக்கு சொல்லுன்னு சொன்னால் கூட அவன் சொல்கிறான், உங்களது எதுவுமே எனக்கு வேண்டாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் என்ன எழுதியிருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன் என்பதை ராஜா கொடுக்கக்கூடிய பொக்கிஷத்தெல்லாம் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு அவன் அந்த விளக்கத்தை சொன்னான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இரவே அவன் ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. அடுத்த ராஜ்யம் எழும்பினது. ஆனாலும் அந்த ராஜ்யத்தில் தானியேலை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், இவர்கள் பணத்துக்கு பின்பதாய் ஓடினவர்கள் அல்ல, பொருளுக்கு பின்பதாய் ஓடினவர்கள் அல்ல, உயர்வுக்கு பின்பதாகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் பட்டத்துக்காக ஓடினவர்கள் அல்ல. இவர்கள் உண்மையாகவே வைராக்கியம் கொண்டு கர்த்தருக்காக ஓடினவர்கள். கர்த்தருக்காக ஓடினபடியால் கர்த்தர் அங்கங்கே வைத்து அவர்கள் மூலியமா சொன்ன காரியங்களை 2600 வருஷத்துக்கு பிறகும் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நிறைவேற்றி வருவாரானால் தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி மகத்துவமாய் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை இந்த மத்தேயு உடனே செவி கொடுத்து எழும்பி போனதாக வேதத்தில் நமக்கு துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மிகுந்த கவனமாக ஜாக்கிரதையாக தேவனுக்கு செவி கொடுங்கள். எலிசாவை நோக்கி கோடிக்கணக்கான பணம் வந்தது. நாகமான் தன் குஷ்டரோகம் நீங்கின பிறகு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் வாங்கவில்லை. ஒருவேளை கேஆசி வாங்கி அது நிமித்தமாய் குடும்பம் முழுவதும் அவன் குஷ்டரோகத்தை வர வைத்து விட்டான். சபிக்கப்பட்டு போனார்கள். எலிசாக்கு அடுத்ததாய் அவன் பயன்படுத்தப்பட்ட அந்த அழைப்பையை இழந்து போனான். பணம். இன்னைக்கு பணத்துக்கு பின்பதாய் ஓடுகிற ஊழியர்கள், பணத்துக்கு பின்பதாய் ஓடுகிற விசுவாசிகள், பொருளுக்கு பின்பதாய் உலக இச்சைகளுக்கு பின்பதாய் ஓடிக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் உங்கள் குடும்பத்துக்கு சாபத்தை தேடி வருகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யாராயிருக்கலாம், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும்படி உங்களை தயவு செய்து அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் மனம் திரும்பினாலும் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இவர் தன் உத்தியோகத்தையே விட்டுவிட்டு அவர் பின்பற்ற ஆரம்பித்தார். 29ஆம் வசனம் சொல்லுகிறது, Then Levi gave him a great feast in his own house, and there were a great number of tax collectors and others who sat down with them. இவன் அழைக்கப்பட்ட உடனே இயேசுக்கு பின்பதாய் போன இவன் உடனே தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இயேசுவுக்கு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துகிறான். ஆகையால் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பாவி மனம் திரும்புவானால் இயேசு சொல்லுகிறார், உன் இருதயத்தின் வாசக்கதவுகளை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு என்னை ஏற்றுக்கொள்வானால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அப்படின்னா அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த சபைக்கு, அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் லவதேக்கிய சபைக்கு எழுதப்பட்டிருந்த காரியம் ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளதாக இருந்தாலும், காரணம் நிறைய நேரத்தில் அதே நானே விளக்கியிருக்கிறேன். ஆனால் அந்த விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறார், அந்த சமரிய ஸ்திரியோடு கூட அவர் பேசும்போது அவர் சொல்லுகிறார், என்னுடைய போஜனம் என்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. ஆகியால் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குள் இயேசு பிரவேசிக்கும் போது அவர் எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதே போல நாமும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வைப்பதற்கு அவரை உள்ள அனுமதிக்கும் போது
போது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இடத்துல அவனோடு கூட போய் பந்தி இருந்தார். அநேக டாக்ஸ் கலெக்டருங்க, வரி வசூல் செய்யக்கூடியவர்கள் அவரோடு கூட இடம் பெற்றிருந்தார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றம் வந்தது பாருங்க. அதுக்கு பிறகு திரும்ப அவர் டாக்ஸ் கலெக்டிங் போகவே இல்லை, அந்த வேலைக்கு கடந்து போகவே இல்லை. ஒருவேளை ரோமர்கள் அவனை குறித்து பயங்கரமான காரியங்களை எடுத்திருக்கலாம், ஆக்ஷன் எடுத்திருக்கலாம், அதை குறித்து அவன் கவலைப்படலை. அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று தெரிந்து கொண்ட பிறகு பைபிள்ல நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மத்தேயுவை ஒரு கருவியாய் ஒரு சிங்கத்தை போல தேவன் பயன்படுத்தினார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய கிருபைகளையும் தம்முடைய தயவையும் விளங்க பண்ணி சத்துருவின் கிரைகளுக்கெல்லாம் விலகி காத்து அற்புதமான பாதை நடத்தினார். அவங்க வீட்டுக்குள்ளே அவர்கள் போய் பந்தி இருந்தார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இயேசு என்ன சொல்லுகிறார், அதாவது அது 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Then their scribes and Pharisees complained against the disciples, saying, Why do you eat and drink with tax collectors and the sinners? அப்போ இந்த டாக்ஸ் கலெக்டரை எப்படி பார்க்குறாங்கன்னா, பாவியா பார்க்குறாங்க. அவங்கள பாவியா பார்க்குறாங்கன்னா இவங்கள பரிசுத்தமாக யோசிக்கிறாங்க. இன்னைக்கு மற்றவங்களை நியாய தீர்க்கிறவர்கள் தான் பரிசுத்தமாக இருக்கிறதை போல காண்பித்து கொண்டு மற்றவர்களை குறை தீர்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்குள் இருக்கிற குறையை கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். ஒருவனையும் நியாயம் தீர்க்க நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இயேசு ஒருவர் தான் வந்து நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அழைக்கப்பட்டிருப்பதற்கு மற்றவர்களை குறித்து பேசுவதற்காக அல்ல, வசனத்தை குறித்து பேசுவதற்காக, அவரை உயர்த்துவதற்காக, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது இவர்கள் யாரு? இந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் சீஷர்களை நோக்கி, இந்த டாக்ஸ் கலெக்டர்களோடு கூட உட்கார்ந்து நீங்கள் புசித்து குடித்து கொண்டிருக்கிறீர்களே, அதாவது சாப்பிட்டாங்க, அங்க வைத்திருக்கிற திராட்சை ரசமோ ஏதோ அவர்கள் குடித்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் பாவிகளோடு உட்கார்ந்து இருக்கிறீர்களே என்பதை குறித்து அவர்கள் குறை கூறுகிறார்கள். இயேசு இதை கேட்டவுடனே அடுத்த வசனத்தில் பதில் கொடுக்கிறார். Then Jesus answered and said to them, Those who are well have no need of physician, but those who are sick. I have not come to call the righteous, but sinners to repentance என்பதாக இயேசு சொல்லுகிறார். அந்த 30ஆம் வசனம் 32ஆம் வசனத்தில் அப்படி ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த இடத்துல பலவீனப்பட்டு இருக்கிறவனுக்கு தான் வைத்தியர் தேவை தவிர பலவீனம் இல்லாதவனுக்கு வைத்தியர் தேவையே கிடையாது. ஆகையால் நான் எதற்காக இந்த உலகத்துக்குள் வந்திருக்கிறேன்? ஆனால் பாவிகளை ரட்சிப்பதற்கும் அவர்களை நீதியாக நடத்துவதற்கும் அவர்களை மனம் திரும்புதலுக்குள் நடத்துவதற்கு தான் மனுஷகுமாரன் வந்திருக்கிறேன் என்பதை இயேசு அந்த இடத்துல துல்லியமாய் மத்தேயுவின் வீட்டில் இருந்து சொன்னதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுப்பானால் அவர் வீட்டுக்குள் பிரவேசித்தார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வீட்டுக்குள் வருவாரானால் எல்லா காரியமும் மாறி போகும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் ஆண்டவர் உங்க வாசல் கதவில் நின்று கொண்டு உங்களை தட்டி கொண்டிருக்கிறார். அவர் சத்தத்தை நீங்கள் கேட்டு தருப்பீர்களானால் கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி தெளிவான பாதையில் வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே தேவனோடு இணைந்து வாழவும், தேவனுக்காக வாழவும், வைராக்கியமா ஜீவிக்கவும் உங்க வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தின் மகிமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி அற்புதமான பாதையில தெளிவான விதத்துல தேவன் வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன் சகோதரியே, அன்னைக்கு மத்தேயு ஒரே அழைப்புக்கு அவன் செவி கொடுத்து எல்லாவற்றையும் உதறி தள்ளி இயேசுவை பின்பற்றினான். கர்த்தர் அவனை கொண்டு பகிரங்கமான காரியத்தை செய்தார். வரப்போகிற புதிய எருசலேமிலே அவரும் ஒரு புதிய அஸ்திபாரமாக இருக்க போகிறார். அந்த எருசலேமிலே அஸ்திபாரமாக இருக்கும் போது அந்த நாட்களில் வாழ்ந்த இருக்கிற யூதர்கள் நீதியாய் வாழ்ந்திருப்பார்களானால், நியாய பிரமாணத்தின்படி நடந்திருப்பார்களானால் அவர்கள் இந்த தூணுக்குள்ளே தான் நிற்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை அன்றைக்கு அவன் ஒரு குற்றவாளியாய், ஒரு பாவியாய், அவன் ஒரு தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்கிறவனாய் அன்னைக்கு காணப்பட்டாலும் இயேசுவின் அழைப்புக்கு செவி கொடுத்து வந்தபடியால் அவன் வாழ்க்கையை பரிபூர்ணமாய் மாறினது. தேவனோடு கூட இணைந்து ஒரு தூணாய் நிற்பதற்கு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இருக்கலாம், தேவனோடு இணைந்து வாழுங்கள், தேவனுக்காக வாழுங்கள், அழைப்புக்கு செவி கொடுங்கள். எதை செய்து கொண்டிருந்தாலும் உதறி தள்ளிவிட்டு வாங்க. என்ன ஆண்டவர் அழைத்த போது என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, பயங்கரமான சூழ்நிலையில் நான் போய்கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசுவை அழைத்த போது
போது பல கேள்விகள் எனக்கு எழுப்பினது. ஆனாலும் அவருக்கு நான் செவி கொடுத்து என்னை அர்ப்பணித்தபடியால் இந்த 29 ஆண்டுகள் என்னை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். குப்பையிலிருந்து என்னை எடுத்தவர் இன்னைக்கு ஒரு உயரத்தில் இந்த உலகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகியாலும் இந்த இடத்துல வைத்திருக்கிற எதை குறித்து எனக்கு மேன்மை இல்லை. என்னை நடத்தி கொண்டு வந்த தேவனை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன். அவர் இனியும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்ற நிச்சயம் எனக்குள்ளே இருக்கிறது. என் தலை குனியாமல் தொடர்ச்சியாக என்னை நடத்துவார். என் குறைகள், என் அக்கிரமங்கள், என் மீறுதல்கள், என் துணிகரங்கள் எல்லாவற்றையும் அவர் சிந்தின இரத்தத்தினால கழுவி தீமைக்கெல்லாம் விலகி காத்து நன்மையான பாதைகளிலே என்னை வழிநடத்தி கொண்டு போவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அது என்னை நடத்தி கொண்டு வந்தவர் உங்களையும் நடத்துவார். அவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் குறைகளும் நிறைவாக்குவார். எனவே அவருக்கு இடம் கொடுங்கள், அவருக்கு செவி கொடுங்கள். அவருக்கு நீங்கள் செவி கொடுத்து நடக்கும் போது அவர் தன்னுடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தை தேவன் பக்கமாய் திரும்புங்கள். குறைகள் இருக்குமானால் இயேசுவின் ரத்தம் கழுவி நம்மை சுத்திகரிக்கும், நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் மீண்டுமாய் மாற்றும். அவர் எல்லா பாவங்களையும் நீங்கள் அறிக்கை செய்யும் போது அவைகள் எல்லாம் மூட்டை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீண்டுமாய் அவைகளை நினைவு கூற மாட்டேன் என்று சொல்லுகிறார். இதுவே மனம் திரும்புகிற காலம். இனி வரப்போகிற காலங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்க போகிறது. இந்த மனம் திரும்புகிற காலத்தில் நீ மனம் திரும்பி தேவனுக்கு ஏற்ற செயல்களை செய்ய ஆரம்பித்து விட்டாலே உன் வாழ்க்கை மாறி போகும், உன் சூழ்நிலை மாறி போகும், உன்னுடைய பலவீனங்கள் மாறி போகும், உன்னுடைய போராட்டங்கள் மாறி போகும். இயேசுவை நம்பு, அவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. இயேசு சொல்லுகிற வழியில் நட. உலகம் உன்னை பைத்தியம் என்று எண்ணலாம், அதை குறித்து நீ கவலைப்படாதே. உலகம் உன்னை என்ன சொன்னாலும் அழைத்தவருக்கு உண்மையா இருந்து நீ செயல்படுவாய். ஆனால் எந்த நிலைமை ஏற்பட்டாலும் அவர் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி அற்புதமான பாதையிலே நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27-32 வரை இதை குறித்து தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எப்படி தேவனுக்கு செவி கொடுத்தார், இயேசு எப்படி அவர் வீட்டுக்கு போய் அவரோடு கூட பந்தி இருந்தார், அந்த நேரத்தில் வேத பாரகர்களும் பரிசேயர்களும் என்ன சொன்னார்கள், அதுக்கு இயேசு என்ன பதில் சொன்னார் என்ற காரியத்தை இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதல் தான் மேன்மை உள்ளது. மனதில் பெரிய மாற்றம் வரட்டும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவனோடு இணைந்து வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான பாதைகளை செய்வார். நாம் இந்த நாளிலே கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் துதிக்கிறேன், நம்ம ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட இணைந்து இந்த வசனங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். மத்தேயு எப்படி உமக்கு செவி கொடுத்து உம்மால மகிமை அடைந்தாரோ அதே போல ஆண்டவரே, இதை கேட்கிறவர்கள், உம்முடைய குரலை கேட்கக்கூடியவர்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் உம்முடைய குரலை கேட்டு செவி கொடுத்து எல்லாவற்றையும் உதறி தள்ளி வருவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும். உங்கள் கிருபையின் கரத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணுங்க. ஆண்டவரே, எந்த நிலையில் இவர்களை கீழே விடப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு உன் அழைப்பின் சத்தத்தை கேட்ட உமோடு கூட இணைந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். சத்துருவின் கிரைகளுக்கெல்லாம் விலகி காத்து அற்புதமான பாதையில் நடத்துங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் தாழ்த்தி தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நிச்சயமாக அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஒருவேளை சற்று வேகமாக இதை முடித்திருக்கலாம். ஆனாலும் அடுத்த முறை ஊழியர்களோடு இணைந்து பேசுவதற்கு முயற்சி பண்ணுகிறோம். ஏன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து வந்தால் தான் நம்ம தொடர்ச்சி சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். எனவே எங்களுக்காக ஜெபிங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பாருங்கள். நாளைக்கு ஞாயிறு ஆராதனை இருக்கும். அதே நேரத்தில் திங்கட்கிழமை மாரணத்த நிகழ்ச்சி இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆயத்தப்படுத்துவோம். அவரோடு கூட இணைக்கப்படுவோம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை உங்கள் கிட்ட நான் விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.